சோயா மசாலா ரைஸ் ஒன் பாட் ரெசிபியா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். சோயாவை சுடுதண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். சோயால தயிர், மிளகாய் தூள், உப்பு, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து 2 பச்சை மிளகாயையும் சேர்த்து 1 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து கலந்து அதோடவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சோயாவையும் சேர்த்து நல்லா கலந்து சோக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான சோயா மசாலா ரைஸ் ரெடி. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா